ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராஜ்மா கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணலான்ட்டு நைட்டே ராஜ்மா வந்து ஊற வச்சாச்சுங்க. ராஜ்மா வந்து 4 கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு ராஜ்மா வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி ஒரு இன்ச்சு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு பசஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. எந்திரிச்சதே மாவு பசஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு சப்பாத்தி போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தயிர் வந்து நைட்டே ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ வந்து லைட்டாக பனி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போலேருந்து குழந்தைங்களுக்கு மோர் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து தயிர் கொஞ்சம் அதிகமாகவே நைட்டு தவிய வச்சுட்டாங்க. இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 1 இன்ச்சு, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கல்பாசி வந்து வாசத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாங்க. உப்பு வந்து தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளி வணங்குறதுக்கு ஒரு 4 உப்பு மட்டும் போட்டு தக்காளி வணக்கிக்கலாங்க. தக்காளி வணங்கிறதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருக்குல்லங்க, அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு குக்கரை மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு இதுக்கு மசாலான்னு ஆட் பண்ண போகிறது வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசால் தூள். இந்த ஒரு மசாலா தூள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, கிரேவி ஐட்டம்ஸ் எது பண்ணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம புளிக்குழம்பு, சாம்பார் இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. பொரியல் ஏதாவது பண்ணணுனாலும் அது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டு பண்ணோம்னா. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் மசாலா தூள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம கறி மசாலா தூள் 3 ஸ்பூனும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அடி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா அடி பிடிக்காது. கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு மசாலா அடி பிடிக்காமல் வந்துடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிட்டோம்னா அது மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் வந்து இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டோம்னா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஆல்ரெடி நான் வந்து கறி மசால் தூள்லையும் கசகசா ஆட் பண்ணி அரைச்சிருக்கனால நல்லாவே நமக்கு குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குங்க கிரேவி. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் தேங்காய் வாசம்லாம் போய் நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து நம்ம பட்டர் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த வெண்ணெய் சேர்க்கும்போது அந்த வாசம் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு. மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு கிரேவி மார்னிங் வச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கலாம், லஞ்சும் முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.